நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே எங்களை நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே அப்பா, அந்த வேலைக்காம் நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை வேலையில என் தேவரீர் கர்த்தாவே ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் என் தேவன் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையில என் தேவன் அசைவாடுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்க உள்ளத்தின் ஆழத்துல என் தேவன் தாமே பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஆராதனை வேலை சாட்சியின் வேலையை கர்த்தாவே தேவ செய்தி ஆண்டவரே இறுதி ஜெபம் முழுதும் கர்த்தாவே உங்களோட கரம் இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தேவரீர் எங்களோடு இடைப்படுங்க ராஜா, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா, வரை தடைப்பட்ட எல்லாவரையும் சீக்கிரமாய் கூட்டிட்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். தேவரீர் பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. ஏசு கிறிஸ்து ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நாம் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும்? உயிருள்ளவரை உம்முடைய புகழை நான் பாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். ஒரு பழைய பாடலும் கரங்களை தட்டி நாம் பாடலாம். உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். சீடரி கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரி கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடும். பாருள் பாருள் எனக்கு உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனை நீக்கினீரே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனை நீக்கி. பாருள் பாருள் எனக்கு, ஆமாப்பா, உயிருள்ளவரை உடைய புகழை பாட வேண்டும். வேறென்ன உயிருள்ள துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தார். பாருள் பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாடுவே. பாருள் எனக்கு உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பரலோகில் ஆமாப்பா, பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பாருள் பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாருள் எனக்கு
வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட. ஓ பாடல் இயேசுவே, உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டு வார்த்தை சொல்லுது, நீங்க துக்கப்பட வேண்டாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். கலங்கின நேரங்களில் ஆண்டவர் சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மோடு இருந்து நம்முடைய துக்கத்தை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்லுது, நொறுங்குண்ட இருதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, இயேசு கைவிட மாட்டார். பாடுவோமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம், ஆமாங்க, நொறுங்குண்ட இதயத்தை அவர் தேற்றுகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி தருவார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு. நல்லதோர் போராட்டம் போராடுவோம்,
விசுவாசம் காத்துக்கொள்வோம், நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருவாயில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருவாயில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு நம் இயேசு, நம் இயேசு. எங்க இயேசு சொல்லமா? எங்க இயேசு கைவிட மாட்டார், எங்க இயேசு, எங்க இயேசு கைவிட மாட்டார், எங்க இயேசு கைவிட மாட்டார், எங்க இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம இயேசு ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கலங்கி நிற்கலாம், துயரத்தோடு இருக்கலாம், வியாதிகளோடு வந்திருக்கலாம், நிறைய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். ஆமென். நம்ம துக்கத்தோடையே இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை படைக்கல. சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிறைய தடைகள் வரும், நிறைய காரியங்கள் நமக்கு வரும். ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன, நம்முடைய துக்கத்தை எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரம்தான் கர்த்தர். இந்த பாடல் இப்படியா சொல்றாரு, தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தன் கையில் எடுத்து பர்வதங்களையும் தராசில் நிறுத்துகிற தேவன். சர்வ வல்லமை உள்ளவர் அவர், சாவாமை உள்ளவர், வானங்களையும் இந்த பூமியையும் படைத்தவர். பாடலாமா? வானங்களாய் சேனைகளாய் உண்டாக்கின நீரொருவரே கர்த்தர். வானங்களாயும் அதின் சேனைகளாயும் உண்டாக்கின நீரொருவரே கர்த்தர். பூமியையும் அதிலுள்ளவைகளும் உண்டாக்கின நீரொருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதிலுள்ளவைகளும் காப்பாற்றிடும் நீரொருவரே கர்த்தர். நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே, நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே கர்த்தர், நீரொருவரே. தண்ணீர்களாயும் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, தண்ணீர்களாயும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மழைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலை
இயேசு தம் கையிலெடுத்து சலாமா நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் நீர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே, சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைப்ப. ஆமாங்க, வானம் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. அவர் ஒருவரே, சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி. ஆமாங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்றால் என் பெயரும் உங்க பெயரும் அவர் அறிந்திருக்க மாட்டாரோ? ஓ, எவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே, 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 நீர் மறுபடியும் சொல்லாமா? நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, ஓ நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி. வானம், இந்த பூமி, நட்சத்திரங்களை பேர் சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்ம நட்சத்திரத்தை போய் ஆபிரகாமை போய் வெளியே போய் நட்சத்திரத்தை போய் எண்ணிட்டு வா அப்படிங்கிறாருல, அந்த அளவுக்கான ஆசீர்வாதத்தை நான் தருவேன் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பெயர் சொல்லி அழைப்பார் என்றால் என்னை உங்களையும் அவர் அறியாமல் இருப்பார் இல்ல? ஒவ்வொரு நட்சத்திர பெயர் சொல்லி, ஓ இதுதான் இதுதான் அப்படின்னு அவர் பெயரை வைத்திருக்கிறார். என் பேரை, அதுவும் நிறைய பேருக்கு நமக்கு செல்ல பெயர்லாம் இருக்கும்ல. ஒரு சிலருக்கு செல்ல பெயரை வீட்டில் மாத்திரம்தான் தெரியும், வெளியே சொன்னா தெரியாது. ஆனால் நம்முடைய செல்ல பெயரையும் ஏசப்பா அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அறிந்து நம்ம அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் எனக்கும் உங்களுக்கும் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. சொல்ல
சொல்லலாமா? நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானம் படைத்தவர், வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைப்பார். என் பேர் சொல்லி அழைப்பார். வானம் இந்த பூமி படைத்தவர், என்னையும் என்னையும் அவர் பேர் சொல்லி அழைப்பவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருக்கலாமா? ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு காலம் அவருடைய பிள்ளைகளை பிசாசின் இடத்துல விட்டு கொடுக்கிறதே இல்லை. என்னது? பிசாசின் கையில் அவர் விட்டு கொடுக்கிறதே இல்லை. கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. மனுஷன் உதவல, ஆனா நீங்க என்ன தேடி வந்தீங்கப்பா. ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நமக்கு உதவுவாங்க அப்படின்னு நினைப்போம்ல, நம் மனுஷர்கள் உதவல, ஆனா அவர் மேலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல் வரிகள், அவர் மேலிருந்து கையை பிடிச்சு கீழே இருக்கிற என் கையை பிடிச்சு அவர் தூக்கி விடுறார். ஹல்லேலூயா. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அகற்றினார். இன்னொரு பாடல் அழகா இப்படியா போட்டிருக்கு. ஒரு பாடல், அவர் 100 ஆடுகள் இருந்துச்சா, அந்த 100 ஆடை தேடி போல ஒரே ஒரு ஆடு காணாம போச்சு. அந்த காணாம போன ஆடை தேடி அவர் வந்தார். இன்னைக்கு என்னையும் உங்களையும், நான் ஒருவனை, ஏன் ஒருத்தரை அவர் தேடி இங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். சொல்லலாமா? விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. ஆமாப்பா, உங்களை ஒரு நாளும் யாரு கையிலும் இயேசு விட்டு கொடுக்கவே மாட்டாரு. விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. ஆமாங்க, சாத்தான் கையிலும். காலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டி சென்றீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு. ஆமாங்க, ஒரு நாளும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு
கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதன் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதன் முன்பு கரைபட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. சொல்லாமா? விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல என்ன வந்து நின்னீங்க. நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. சொல்லாமா? விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. விட்டு என்ன விட்டு கொடுக்கலப்பா. சாத்தான் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஆமாங்க, உங்களை ஒரு நாளும் அவர் விட்டு கொடுக்கிறவர் அல்ல. மனுஷனை அவர் கைவிட்டு போகிற தேவன் அல்ல. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஹல்லேலூயா. ஓ தேவரே, நீங்க எங்களை விட்டு கொடுக்காத தேவன், விட்டு கொடுக்காத தேவன், எங்களை விட்டு கொடுக்காத தேவன், எங்களை விட்டு கொடுக்காத தேவன், எங்களை விட்டு கொடுக்காத தேவன். நம்மளை விட்டு கொடுக்காதவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். துயரத்தில் கூப்பிடும் பொழுது, கலங்கி நிற்கும் பொழுது அவர் குனிந்து தூக்கி என்னை பெரியவனாக்குகிறார். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கினது. அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. ஆமாங்க, துயரத்தில் கூப்பிடும்போது, துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து
ஆக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால், உமது காருண்யத்தால் குனிந்து குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கை எரிய செய்வீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் பா, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே சொல்லாம எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நாங்க நம்பும் தெய்வம், நாங்க நம்பும் கேடகம் நீங்க ஒருவர் தான்ப்பா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவர், துதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர், தூயவரே, தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே. இந்த காலவேளையில எனக்கு உங்களுக்கு ஆறுதல் அவர் ஒருவரே. ஆறுதல் நீதானையா. தூயவர், தூயவரே, தூயவரே, தூயவர், தூயவரே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே.
எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை தூக்கி சுமக்கிறவர். உங்க முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. நாங்க உங்களை தேடி வந்திருக்கிறோம். நாங்க வேற யாரையும் பார்க்க வரல, மனுஷனையும் மனுஷன் சத்தத்தை கேட்க வரல. இயேசு இந்த இடத்துல இருக்கிறார்னு இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று தேடி வந்திருக்கிறோம்ல. இந்த கால வேளையில இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். உங்க குடும்பத்துல சுகத்தை தர வல்லவர். அவர் ஆறுதலை தருகிற தேவன். இந்த கால வேளையில இயேசுப்பா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, இயேசுவே நீங்க எனக்கு விடுதலை தரணும், எனக்கு சுகம் தரணும், எனக்கு அற்புதத்தை செய்யணும். இந்த கால வேளையில நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க செய்யுங்கன்னு கேட்கலாமா? ஆராதனை சொல்றேன். இயேசு அப்படின்னு தேடி வந்த உங்களுடைய வாழ்க்கையில, இயேசு அப்படின்னு வந்த உங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தபோது அவர் அற்புதம் செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையை செய்வார், அற்புதத்தை செய்வார். மனுஷனால் கூடாதது ஆனால் என் தேவனால் கூடும். அவர் நன்மைகளை செய்யும் வரைக்கும் அவர் ஓய்வதில்லை, அவர் ஓய்ந்திருப்பதில்லை. அவர் எனக்காக 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 நமக்காக நமக்காக நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஒருவேளை இந்த காலையில நீங்க என்ன சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க இருதயத்தை அறிந்திருக்கிறவர் இயேசு இருக்கிறார். உங்க இருதயத்துல நீங்க என்னென்னலாம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இயேசு நீங்க சொல்றதுக்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை பார்த்து சொல்றாரு, ஐ லவ் யூ மகனே மகளே அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல பொய்யான அன்பை தருகிறவர்கள் இருக்கிறாங்க. நான் இயேசு என்னை உங்களையும் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம திருப்பி செய்ய வேண்டியது அந்த நேசத்தை ஏற்று மறுபடியும் அவரை நேசிச்சா மாத்திரம் போதும். மற்றவை எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நன்மையும் கிருபையையும் நான் தேடி ஓட தேவையில்லை, அவர் எனக்காக அவரை எனக்கு பின்னாடி அது வர வைக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை
நீங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்கப்பா. நாங்கள் உங்களை பார்த்து உங்ககிட்ட நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் எங்களுக்கு செய்ய போறீங்கப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. மீதியான வேளையில் நீர் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 44. சங்கீதம் 44. கோராகின் புத்திரரில் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரிகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். நீரே எங்கள் சத்துருக்களினின்று எங்களை இரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர். எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்புக்கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடித்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சுக்கந்தவுமாக வைக்கிறீர். நிந்தித்து தூசிக்கிறனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பழி வாங்குகிற நிமித்தமும் இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு தூரமாகவும் இல்லை. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களையும் அவர் அறிந்திருக்கிறாரே. ஆண்டவரே, விழித்து கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும். எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும். எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடே ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். ஆமென்.